உங்களுடைய அன்பான உற்சாகமான வரவேற்பிற்கு இந்த சுட்டெரிக்கும் வெயிலிலும் எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய இந்த வரவேற்பிற்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உச்சி சூரியனிலும் உதய சூரியனுக்காக இங்கே கூடியிருக்கக்கூடிய உங்களுடைய ஆர்வத்தை பார்க்கும் பொழுது வெற்றி என்பது உறுதி செய்யப்பட்ட ஒன்று என்று எந்த சந்தேகமும் இல்லாமல் தெரிகிறது. இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்து தந்திருக்கக்கூடிய நம்முடைய மாவட்ட கழகத்தின் செயலாளர் அமைச்சர் அன்புக்குரிய அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களே, நாடாளுமன்ற உறுப்பினர் அருண் நேரு அவர்களே, நாடாளுமன்ற உறுப்பினர் சல்மா அவர்களே, தலைமை செயற்குழு உறுப்பினர் PM சபியுல்லா அவர்களே, மாவட்ட அவைத்தலைவர் கோவிந்தராஜ் அவர்களே, பொருளாளர் குணசேகரன் அவர்களே, செல்வராஜ் அவர்கள், ஒன்றிய செயலாளர்கள் செல்வராஜ், ராமசாமி, சின்ன அடைக்கன், ஸ்ரீரங்கன், பழனியாண்டி, ராஜேந்திரன் அவர்களே, நகர கழகத்தின் செயலாளர் செல்வம் அவர்களே, பேரூர் செயலாளர் நாகராஜ் அவர்களே, நகர்மன்ற தலைவர் கீதா மைக்கேல் அவர்களே, நகர்மன்ற பேரூராட்சி தலைவர் சரண்யா அவர்களே, மாவட்ட அமைப்பாளர் கிருஷ்ண கோபால் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி இயக்கங்களின் நிர்வாகிகளே, திராவிட முன்னேற்ற கழகத்தின் மூத்த முன்னோடிகளே, முன்னணி செயல் வீரர்களே, நம்முடைய அன்பு தலைவர் கலைஞரின் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா வெற்றி நிச்சயம் என்ற அந்த நம்பிக்கையோடு, வெற்றி நிச்சயம் என்று வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே நேரத்தில் இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டிருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோதிமணி அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய வேட்பாளர், மனிதநேய மக்கள் கட்சியுடைய வேட்பாளர் உதயசூரியன் சின்னத்திலே போட்டியிடக்கூடிய அப்துல் சமத் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும். அவர் எல்லோராலும் நேசிக்கப்படக்கூடிய ஒரு வேட்பாளர், எல்லோரிடமும் அன்பாக பழகக்கூடிய, எந்தவித மாச்சரியங்களும் இல்லாமல், வேற்றுமைகளும் இல்லாமல், எல்லாரையும் அரவணைத்து அன்போடு பழகக்கூடிய ஒரு வேட்பாளர் தான் நம்முடைய வேட்பாளர் அவர்கள். மறுபடியும் உங்களோடு பணியாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பை நீங்கள் அவருக்கு உருவாக்கி தர வேண்டும். தொடர்ந்து இந்த பகுதியிலே இருக்கக்கூடிய மக்களுக்காக பல்வேறு பணிகளை செய்து தந்திருக்கக்கூடிய ஒருவர் தான் நம்முடைய அப்துல் சமத் அவர்கள். அவருடைய தொகுதிக்காக செய்திருக்கக்கூடிய பணிகளை நாம் கணக்கில் எடுத்துக்கொண்டு பார்த்தோம் என்றால், பண்ணப்பட்டி ஊராட்சியிலே அரசு கல்லூரியை கொண்டு வந்து உங்களுக்காக அவரே பெருமையோடு சொன்னார், தமிழ்நாட்டிலேயே அதிகமா அப்ளிகேஷன் வர கல்லூரி அந்த கல்லூரி தான். 12,000 பேர் அப்ளை பண்ணக்கூடிய அளவிற்கு மக்கள் மத்தியிலே வரவேற்பை பெற்றிருக்கக்கூடிய கல்லூரி ஒன்றை அவர் உங்களுக்காக உருவாக்கி தந்திருக்கிறார். வையம்பட்டி ஒன்றியத்தில் ITI தொழிற்கல்வி மையம் புதிதாக 9 கோடி ரூபாயில கட்டப்பட்டு இன்று அங்கே மாணவர்கள் பயிற்சி பெற்று வருகிறார்கள். குளித்தலை முதல் மணப்பாறை வரையில் குடிநீர் இணைப்பு குழாய்கள் பழுதடைந்த நிலையில் அனைத்தும் புதிதாக மாற்றம் செய்யப்பட்டு 17 கோடியில அந்த பணிகள் செய்யப்பட்டு இன்று மக்கள் பயனடைகிறார்கள். மணப்பாறை தலைமை மருத்துவமனையில மகப்பேறு சிகிச்சைக்கு 10 கோடி மதிப்பீட்டில் புதிய கட்டடம் கட்டப்பட்டுள்ளது. நூலகம் மற்றும் அறிவுசார் மையத்தை உருவாக்கி
அங்க படித்த 16 மாணவர்களுக்கு அரசு பணி கிடைத்திருக்கிறது. மருங்காபுரி ஒன்றியத்துல கிட்டத்தட்ட 6 கோடி ரூபாய் செலவில் தானிய சேமிப்பு கிடங்கு அமைக்கப்பட்டுள்ளது. தொகுதி முழுவதும் கிட்டத்தட்ட 200 கிலோமீட்டர் வரை கிராம சாலைகளை போட்டு தந்திருக்கக்கூடிய ஒருவர் தான் உங்களுடைய வேட்பாளராக இங்கே நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய உங்கள் சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள். அதனால தொடர்ந்து மக்கள் பணிகளை செய்யக்கூடிய ஒருவர், அவருக்கு நீங்கள் வாக்களித்து மறுபடியும் வெற்றி வாய்ப்பை அவருக்கு வழங்க வேண்டும் என்று உங்களை எல்லாம் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நம்முடைய கூட்டணி கொள்கைக்காக உருவான கூட்டணி, கொள்கையின் அடிப்படையிலே இருக்கக்கூடிய கூட்டணி. தமிழ்நாட்டை பாதுகாக்க வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய கூட்டணி தான் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி, நம்முடைய கூட்டணி. ஆனால் எதிரணியிலே ஒரு கூட்டணி உருவாகி இருக்கிறது. அந்த கூட்டணி சந்தர்ப்பவாத கூட்டணி. உங்களுக்கே நல்லா தெரியும், சட்டமன்ற தேர்தல்ல கூட்டணியில இருந்தாங்க. அப்பொழுது இஸ்லாமியர்களுக்கு எதிராக அதன் பிறகு கொண்டு வரப்பட்ட CAA சட்டத்தை அதிமுக எடப்பாடி பழனிசாமி ஏற்றுக்கொண்டார். முத்தலாக் சட்டத்தை ஏற்றுக்கொண்டார். விவசாயிகளுக்கு எதிராக கொண்டு வரப்பட்ட சட்டங்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டார். தமிழ்நாட்டுக்கு எதிராக அவங்களுடைய அத்தனை செயல்களையும் ஹிந்தி திணிப்பாக இருக்கட்டும், கீழடியுடைய ஆய்வறிக்கையை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொன்னதாக இருக்கட்டும், நம்ம வீட்டு பிள்ளைங்க, தமிழ்நாட்டு குழந்தைகள் படிப்பதற்கு தர வேண்டிய நிதியை நிறுத்தி வைத்துக் கொண்டு நீ ஹிந்தி படிச்சாதான் பணம் கொடுப்பேன்னு சொன்ன போது வாய் திறக்காத எடப்பாடி பழனிசாமி. அதுக்கப்புறம் நாடாளுமன்ற தேர்தல்ல கூட்டணி இல்லைன்னு ஆன உடனே CAA சட்டத்தை ஆதரித்தது தப்பு, அவங்களோட கூட்டணி வச்சுக்கிட்டது தப்பு, இனிமேல எந்த காலத்திலையும் அதிமுகவோடு கூட்டணி இல்லை, ஒட்டும் இல்லை, உறவும் இல்லை என்று சொன்னார். ஆனா மறுபடியும் சந்தர்ப்பங்கள் மாறிவிட்டது. தன்னை காப்பாத்திக்கணுங்கிறதுக்காக மறுபடியும் பிஜேபின்னு ஒரு பெரிய வாஷிங் மெஷின் இருக்கு. அது நிஜமாவே வாஷிங் மெஷின் தாங்க. எடப்பாடி பழனிசாமி இந்த தேர்தல்ல ஃப்ரிட்ஜ் கொடுக்கறேன்னு சொல்லியிருக்காரு. அவர் வாஷிங் மெஷின் கொடுக்கறேன்னு சொல்லியிருக்கலாம். ஏன்னா அந்த கூட்டணிக்கு அதுதான் சரியா இருந்திருக்கும். நீங்க எதிர்கட்சியில இருந்தீங்கன்னா உங்க மேல IT ரெய்டு, CBI, ED கேஸ் எல்லாம் வரும். டெல்லியில அதுக்கு பேர் ஐஸ். IT, CBI, ED. எதிர்கட்சியில இருந்தீங்கன்னா வழக்கு போடுவாங்க, மிரட்டுவாங்க. அதே ஆள் அடுத்த நாள் போய் பிஜேபியில சேர்ந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க, இல்லைன்னா கூட்டணி வச்சுக்கிட்டாருன்னு வச்சுக்கோங்க, சுத்தமாயிருவாங்க. அடுத்த நாள் அந்த வாஷிங் மெஷின்குள்ள தூக்கி போட்டு ஒரு சுத்துவாங்க. அப்புறம் எந்த கேஸும் இருக்காது, எல்லாம் காணாம போயிடும். அதனால எடப்பாடி பழனிசாமி இந்த வாஷிங் மெஷின்குள்ள போயிட்டாரு தன்னை காப்பாத்திக்கணுங்கிறதுக்காக. இன்று அவர்கள் உருவாக்கி இருக்கக்கூடிய கூட்டணி சந்தர்ப்பவாத கூட்டணி, தேர்தலுக்கு தேர்தல் மாறக்கூடிய கூட்டணி, தமிழ்நாட்டை பற்றி அக்கறை இல்லாத கூட்டணி, தமிழ் மக்களுக்கு தொடர்ந்து துரோகம் செய்து கொண்டிருக்கக்கூடிய கூட்டணி, அங்கே இருக்கக்கூடிய கூட்டணி. தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய நிதியை கொடுக்கறது இல்ல, நம்ம பிள்ளைங்க படிக்க வேண்டிய பணத்தை கொடுக்கறது இல்ல, தமிழ்நாட்டுக்கு என்று எந்த திட்டத்தையும் செயல்படுத்துறது இல்ல. மெட்ரோ ரயில் கேட்டோம்னா உங்களுக்கு அங்க இருக்கக்கூடிய இடத்துல மக்கள் தொகை பத்தாது, அதனால கொடுக்க முடியாதுங்கிறாங்க. ஆனா இதை விட கம்மியா மக்கள் தொகை இருக்கக்கூடிய இடங்கள்ல எல்லாம் இதே மெட்ரோ ரயில் ப்ராஜெக்ட் வட மாநிலங்களிலே தருகிறார்கள். எய்ம்ஸ் எப்ப கட்டி முடிப்பாங்கன்னு யாருக்கும் தெரியாது. அதனால அதை பத்தி
பேசிக்கிட்டே இருக்கலாம். நம்ம பேசலாம், அடுத்த தலைமுறை பேசும், அடுத்த தலைமுறை பேசிக்கொண்டே இருக்கலாம். அதுக்கு பதிலா நம்ம நிறைய அடுத்த முறை ஆட்சிக்கு வந்தவுடன் நம்மளே பல கல்லூரிகளை கட்டி முடித்து விட முடியும். அதனால அந்த கூட்டணி தமிழ்நாட்டிற்கு எதிரான கூட்டணி. அதனாலதான் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இது தமிழ்நாட்டிற்கும் என்டிஏவிற்குமான போர் என்று சொல்லி இருக்கிறார்கள். ஒரு விதத்திலே பார்த்தால் இது கீழடிக்கும் நாக்பூருக்கும் நடக்கக்கூடிய யுத்தம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய கருத்தியலுக்கும் எல்லாருக்கும் எல்லாம் எல்லாரும் ஒன்றாக வாழ வேண்டும், ஒரு நல்ல எதிர்காலத்தை உருவாக்கி காட்ட வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் நாம். இதுக்கும் மக்களை தனித்தனியா பிரிச்சு ஜாதி மதம் என்று அவர்களை ஒருத்தரோட ஒருத்தர் தினம் சண்டை போட வச்சு அதுல குளிர்காய வேண்டும் என்று நினைக்கக்கூடிய RSS அந்த கலாச்சாரத்திற்கும் அந்த அரசியலுக்கும் நடக்கக்கூடிய போர் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சில நாட்களுக்கு முன்னால் கூட ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் ஆக்ட் என்று ஒன்றை நாடாளுமன்றத்திலே கொண்டு வருகிறார்கள். வெளிநாட்டு பங்களிப்பு ஒழுங்குமுறை சட்டம். அது என்ன சட்டம்? வெளிநாட்டில இருந்து இங்க இந்தியால இருக்கக்கூடிய நிறுவனங்கள், அதாவது மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய NGOக்கள் போன்ற நிறுவனங்கள், ஆர்கனைசேஷன்ஸ், இவங்களுக்கு பணம் கொண்டு வரப்படும். அவங்க பள்ளிக்கூடங்கள் கட்டுவார்கள். பெற்றோர் இல்லாத குழந்தைகள் சேர்ந்து படிப்பதற்காக வாழ்வதற்கான விடுதிகளை கட்டுவார்கள். நான் கூட அப்படிப்பட்ட ஒரு கிறிஸ்டியன் இன்ஸ்டிடியூஷன்ல தான் படிச்சுட்டு வந்திருக்கேன். சர்ச் பார்க்கன் சென்னையில இருக்கக்கூடிய ஒரு கிறிஸ்தவர்கள் நடத்தக்கூடிய ஒரு பள்ளியிலே தான் படித்து விட்டு வந்திருக்கிறேன். அதே பள்ளியில தான் அவங்களுக்கு ரொம்ப அன்பாக இருந்த அம்மையார் ஜெயலலிதா அவர்களும் படித்தார்கள். நான் மட்டும் படிச்சேன்னு சொல்லி அதுக்கு ஒரு கதை சொல்லுவாங்க. அதனால எனக்கு முன்னாடி அங்க படிச்சது அம்மையார் ஜெயலலிதா அவர்கள். அதனால இப்படி இந்த வெளிநாட்டு நிதிகளை பெற்று இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு பயன்பெறக்கூடிய வகையிலே யார் யாருக்கு தேவையோ முதியவர்களுக்கான சேவை மையங்கள் இதையெல்லாம் உருவாக்கி பணி செய்து கொண்டிருக்கக்கூடிய சூழலிலே இதை நிறுத்துவதற்கு இஸ்லாமியர்களுக்கு, கிறிஸ்தவர்களுக்கு, இவங்களுடைய கொள்கைகளுக்கெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கக்கூடிய தனியார், இவங்களை எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடிய நிறுவனங்களை முடக்க வேண்டும் என்பதற்காக வெளிநாட்டு பங்களிப்பு ஒழுங்குமுறை சட்டம் என்ற ஒரு சட்டத்தை கொண்டு வந்து அதற்கு ஒரு ஆணையத்தை அவர்கள் ஏற்படுத்துவார்கள். அந்த ஆணையம் எந்தவித காரணமும் சொல்லாது. அந்த NGOவை ஏன் மூடறோம், அவங்களுக்கு வந்த பணத்தை நாங்களே எடுத்துக்குவோம் நினைச்சா உங்களுக்கு கொடுத்திருக்க கூடிய அந்த சர்டிபிகேட்டை நாங்க நினைச்சா புடுங்கிக்கலாம், காரணம் சொல்ல தேவையில்லை என்று அவர்களை ஒடுக்கக்கூடிய ஒரு சட்டத்தை கொண்டு வருகிறார்கள். நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் அதை எதிர்த்து கேள்வி கேட்கிறார். ஆனால் எடப்பாடி பழனிசாமி அதை எதிர்த்து ஒரு முணுமுணுப்பை கூட வெளிப்படுத்தவில்லை. இதுதான் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராக, நம்முடைய கூட்டணிக்கு எதிராக உருவாக்கி இருக்கக்கூடிய கூட்டணி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மக்களுக்கு எதிரான கூட்டணி. அந்த கூட்டணிக்கு சரியான பாடத்தை சொல்லித்தர வேண்டிய தேர்தல் இந்த தேர்தல் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எடப்பாடி பழனிசாமி அடிக்கடி சொல்றாரு, நாங்க தேர்தல்ல கொடுத்த வாக்குறுதிகளை எல்லாம் நிறைவேற்ற மாட்டோம் அப்படின்னு. திமுக தேர்தல் வாக்குறுதிகளை எல்லாம் நிறைவேற்றலன்னு. நான் ஒன்னே ஒண்ணு கேக்குறேன், நீங்க தேர்தல் வாக்குறுதியில நீங்க அதிகமா சொல்ல வேண்டாம். தேர்தல் வாக்குறுதியில அம்மா பேங்கிங் கார்டுன்னு ஒண்ணு கொடுக்குறேன், நீங்க ஒண்ணும் பெருசு இல்ல, ஒரு கார்டு. அந்த வங்கியில போய் அந்த வங்கி நடவடிக்கைகளை எளிதாக்குவதற்காக ஒரே ஒரு கார்டு கொடுக்குறேன், நீங்க அந்த கார்டை கொடுத்தீங்களா? யாராவது வாங்கிருக்கீங்களா? இங்க அது என்னன்னா தெரியுமா?
அவர் நம்ம தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற மாட்டோம் அப்படிங்கிறார். இதே பழனிசாமி தான் 21 நம்முடைய முதலமைச்சர் 1000 ரூபாய் தருகிறேன் என்று சொன்ன போது மகளிர் உரிமை தொகையாக தர மாட்டாங்க, தர முடியாது, யாராலும் தர முடியாதுன்னாரு. ஆனா இன்னைக்கு முதலமைச்சர் 2000 ரூபாய் கொடுக்கிறேன்னு சொன்ன நானும் 2000 ரூபாய் கொடுக்கிறேங்கிறாரு. எந்த மகளிர் உரிமை தொகையை கொடுக்க முடியவே முடியாதுன்னாரோ அதே மகளிர் உரிமை தொகையை நானும் கொடுக்கிறேன்னு அவர் காப்பி அடிக்கிறார். நம்மளை பார்த்து முதலமைச்சர் சொல்லி இருக்கிறார்கள். மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய். 1,31,00,000 பெண்கள் இன்னைக்கு தமிழ்நாட்டில் வாங்கி கொண்டிருக்கிறார்கள். அந்த பெண்கள் மறுபடியும் நம்ம ஆட்சி பொறுப்பிற்கு வந்த பிறகு அது 2000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். விவசாயிகளுக்கு இலவச மின்சாரத்தை கொண்டு வந்தது தலைவர் கலைஞர் அவர்கள். அதே விவசாயிகளுக்கு இன்னைக்கு எந்தவித மீட்டரும் பொருத்தப்படாத மின் மீட்டரும் பொருத்தப்படாத புதிய பம்ப் செட்டுகள் 20 லட்சம் விவசாயிகளுக்கு மேல் வழங்குவேன் என்று நம்முடைய முதலமைச்சர் திராவிட மாடல் ஆட்சியின் தலைவர் நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். 1000 ரூபாய் வழங்கப்படுகிறது. நம்முடைய மாணவர்கள் உயர்கல்விக்கு போகக்கூடிய மாணவர்களுக்கு ஆட்சி பொறுப்பிற்கு வந்தவுடன் அந்த 1000 ரூபாய் 1500 ரூபாயாக தமிழ் புதல்வன் புதுமை பெண் திட்டம் உயர்த்தி வழங்கப்படும். 35 லட்சம் மாணவர்களுக்கு இலவச மடிக்கணினி லேப்டாப்புகள் வழங்கப்படும். அதே போல விவசாயிகள் கிட்ட இருந்து வாங்கக்கூடிய பால், கொள்முதல் செய்யக்கூடிய பாலுடைய விலை லிட்டருக்கு 5 ரூபாய் உயர்த்தி வழங்கப்படும். இந்த பகுதியிலே தான் அதிகமாக பால் கொள்முதல் நடக்கிறது. அதனால உங்களுக்கு லிட்டருக்கு 5 ரூபாய் உயர்த்தி வழங்கப்படும் என்று முதலமைச்சர் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியும், முதலமைச்சர் தெரிவித்தால் நிறைவேற்றி தரக்கூடிய ஆட்சி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. அதனால நான் சொல்ல வேண்டியதில்லை, திமுக சொன்னா செய்யும் என்று மக்களுக்கு தெரிகிறது. அதை தாண்டி நாங்க வாஷிங் மெஷின் கொடுக்கல, எங்க கிட்ட வாஷிங் மெஷின் இல்ல, பெரிய வாஷிங் மெஷின் அவங்களுக்கு கிட்ட இருக்க மாதிரி. ஆனா உங்களுக்கு என்ன தேவையோ நான் கொடுக்கறத நீங்க வாங்கிக்கணும்னு முதலமைச்சர் சொல்லவில்லை. உங்களுக்கு வாஷிங் மெஷின் வேணும்னா வாங்கிக்கோங்க, கிரைண்டர் வேணும்னா வாங்குங்க, ஃப்ரிட்ஜ் வேணும்னா வாங்குங்க, சாய்ஸ் இஸ் யோர்ஸ் என்று சொல்லி நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் 8000 ரூபாய்க்கான கூப்பனை வழங்குவேன் என்று தெரிவித்திருக்கிறார்கள். அந்த கூப்பன்ல நீங்க என்ன வாங்கணும்னு நினைச்சாலும் வாங்கலாம். இல்லையா, அந்த கூப்பனை பயன்படுத்தி வீட்டுல டிவி இருக்கா, அந்த டிவிய இன்னும் பெரிய டிவியா மாத்தி வாங்கணுமா, இந்த பழைய டிவியை கொடுத்துட்டு 8000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா பெரிய டிவியா கொடுப்பாங்க. அதனால அந்த 8000 ரூபாய் வவுச்சர் கூப்பனை பயன்படுத்தி உங்களுக்கு வேண்டியதை நீங்கள் வாங்கிக் கொள்ளலாம். நம்முடைய முதலமைச்சர் சொல்வதை செய்யக்கூடிய முதலமைச்சர். தலைவர் கலைஞர் அவர்களுடைய வாரிசாக தலைவர் கலைஞர் அவர்கள் எப்படி தொலைக்காட்சி பெட்டி தரேன்னாரு, கொடுத்தாரு. அவர் என்ன டிவி வாங்கினாருன்னு தெரியல. நம்ம டிவி வாங்கினா 2 வருஷத்துல ஓட மாட்டேங்குது. ஆனா தலைவர் கலைஞர் அவர்கள் கொடுத்த தொலைக்காட்சி, வண்ண தொலைக்காட்சி இன்னும் பயன்பாட்டிலே இருக்கிறது. இதுதான் திராவிட முன்னேற்ற கழகம். அந்த திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அதன் கூட்டணியிலே இருக்கக்கூடிய நம்முடைய மனிதநேய மக்கள் கட்சியின் வேட்பாளர் அப்துல் சமத் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்திலே வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று உங்களை எல்லாம் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, 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 வணக்கம்.